மஸ்ஜிது நபவிக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய கபரும் இருக்கிறதே, அந்த இடத்தில் தொழுகிறது எப்படி அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? முதலாவது, மஸ்ஜிது நபவிக்குள்ள அது இல்லை. மஸ்ஜிது நபவியுடைய வளாகம் விரிவடைந்ததால் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அங்கே இருக்கு. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான் அது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இப்போ மூடி இருக்கு, கதவு பூட்டப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே தான் கபறுகள் இருக்கு. முதல்ல மஸ்ஜித் நபவி சிறியதாக ரசூலுல்லாஹ் மரணித்த காலத்தில் இருந்த நேரத்திலும், அதற்கு பிறகு அபூபக்கர் உமருடைய காலத்திலும், இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மஸ்ஜித் நபவி விரிவுபடுத்தப்படாது இருந்தப்ப வீட்டுக்கு பக்கத்தில் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வீடு, இப்படி தான் இருந்தது. ஆனால் மக்கள் தொகை அதிகரித்து ஹரமுடைய அந்த எல்லை அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது, விரிவுபடுத்தும் போது வீடு மஸ்ஜிதுக்குள்ளே இருக்குது. இப்போ வீட்டை தூக்க முடியாது, ஏன்னா அங்கே கபரும் இருக்குது இல்லையா? ஆகவே வீட்டை மூடிய நிலையில் வைத்திருக்கிறாங்க. அங்கே அது இருக்குது, கபறுகள் இருக்குது. அந்த கபரை நோக்கி தொழுகிற நிலையும் இல்லை, ரெண்டாவது கபரை பார்க்கின்ற நிலையும் இல்லை. ஆகவே தான் அது மறைக்கப்பட்டு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் வருது. என்னுடைய கபரை வெளிப்படுத்த வேண்டாம் ரசூலை விரும்பினாங்க. தன்னுடைய கபரை அதை வணங்கும் சிலையாக ஆக்கிவிட வேண்டாம்னு சொன்னாங்க. அது விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி எச்சரிக்கை செய்தாங்க. இதில் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பற்றி பயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரு எல்லா மக்களும் பார்க்கும் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரியில் வரக்கூடிய ரிவாயா இந்த அறிவிப்பு, இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ ஏன் சஹாபாக்களும் அதற்கு பின்னாடி வந்த தாபியும் தபூவும் அஹ்லு சுன்னாவும் ரசூலுல்லாஹ்வுடைய கபறுகள் வெளியில் தெரியும் விதமாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வீடு, ரெண்டாவது அப்படி வெளியே தெரியும் போது ஷிர்க்குக்கு காரணமாக அது இருக்கும். மக்கள் அதை வணங்குற நிலைக்கு ரசூலுல்லாஹ் பயந்தது நடந்துவிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய வீடு சூழ்நிலை அடிப்படையில் மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ளே இருக்குது. இப்போ மஸ்ஜிதுக்குள்ளே போகிறவங்க வீட்டுக்கு போகணுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதில் போய் தொழுதுட்டு அந்த வீட்டை கடந்து வரும்போது சலாம் சொல்லிட்டு அதை ஜியாரத்தை முடிச்சுட்டு வராங்க, அவ்வளோதான். ஆகவே தனியாக ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்காக ஜியாரத்து கிளம்பி போகிறது இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் என்றால், ஜியாரத்துக்கான பயணம் என்றால் அது மஸ்ஜிதுல் ஹரம், காபாவில் காபாவுடைய மஸ்ஜித் மக்காவில் இருக்கிறது, அது மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கக்கூடியது, அது அல் மஸ்ஜித் அக்ஸா ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்தஸ். இந்த மூன்று மஸ்ஜித் எந்த மஸ்ஜிதுக்கு வேறு எந்த ஒன்றுக்கும் நன்மை நாடி இபாதத்தாக பயணம் செய்யக்கூடாது. ஆகவேதான் இந்த பயணம் செய்தல்ங்கிறது கபறுகளுக்காக தான். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்காக கூட பயணம் இல்லை. இப்போ இங்கிருந்து நம்ம மஸ்ஜித் நபவியே ஜியாரத் செய்ய தான் போகிறோம். அப்படி தான் பயண நியத்து இருக்கணுமே தவிர நம்ம மஸ்ஜித் நபவியில் போய் தொழணுங்கிற நியத்துக்கு இருக்கணும். ஆனால் நான் மஸ்ஜித் நபவிக்கு போகிறேங்கிற நியத்தை விட நான் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்ய போகிறேன்னு நியத்து இருக்கக்கூடாது. ஏன்னா அது சுன்னாவுக்கு முரணானது. ரசூலுல்லாஹ் தடுத்துருக்கிறாங்க. மூன்று இந்த மஸ்ஜிதுகளை தவிர்த்து வேறு எதற்காகவும் பயணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது புனிதத்தை நாடிய ஜியாரத் பயணம் ஒன்றும் மார்க்கத்தில் இல்லை. இது அறியாதனால தான் இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் பல ஊர்களுக்கு தர்காவுக்கு போகிறதுக்கு, நான் நாகூர் போகிறேன், அஜ்மீருக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டுருக்கிறாங்க. அந்த பயணமே ஹராம். அதில் நோக்கமும் ஷிர்காய் போயிடுது. அது பிதத்தானது. இப்போ பிதத் கலந்து அந்த வகையில் ஹராமாகி பிறகு அங்கே போய் செய்யக்கூடிய, அல்லது அதற்கு முன்னாடியே அவங்க அந்த அழகி இருக்கிறவங்கள்ட்ட பிரார்த்தனையோ நேர்ச்சியோ செய்து கொண்டு போகிறாங்க, எல்லாம் ஷிர்க். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்காக அப்படி போகிறது கூட பிதத்தாயிடும். ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் பண்ண தான் போகிறேன்னா அது ஒரு பிதத்தான பயன். பல மக்கள் அதை கண்டிச்சிருக்காங்க. ஏன்னா ஹதீஸ் தெளிவாக தடைக்கு வந்திருக்கு. சஹாபாக்கள், தாபியூன்கள் இப்படிப்பட்ட பயணங்கள் யாராவது கிளம்பி வந்தாங்கன்னா, எதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்காக நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, அங்கேருந்து சலவத் சொல்லுங்கள் போதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் சலஃப்திருந்து வந்திருக்கு. ஆகவே கபறுகள் அங்கே மஸ்ஜிதுடைய வளாகத்திற்குள் வீடு வந்ததால் இருந்து கொண்டிருக்குங்கிறதா யதார்த்தம்.